ஹலோ ஃப்ரெண்ட், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனைவரும் எப்படி இருக்கீங்க? ஆண்டவரோட கிருபை இப்படி தான் வரும் போல். பூ மூலயமாவும் யார் மூலமாவது நமக்கு துணை பண்ணுவார். கடவுள் எனக்கு இன்றைக்கி பூ மூலமாக கிருபை பண்ணியிருக்காரு, ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. எவ்வளோ பூ பாருங்கள், பறிக்க பறிக்க வருது பாருங்கள். நீ எனக்கு என்ன செஞ்சேன்னு அவர்கிட்ட வம்புக்கு தான் நிற்போம். அவர் நமக்கு என்னென்னலாம் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கா அதை நம்ம மறந்துடுறோம். இதெல்லாம் கடவுள் கொடுக்கலாமா, யார் கொடுக்காங்க சொல்லுங்கள்? போதும் போதும்னு அளவு கொடுக்காரு. இருந்துமே ஆசை தீரும் மாட்டுக்கு மனசும் அடங்க மாட்டுக்கு. அதனால தான் அவர் கடவுளாகவும் நம்ம மனுஷனாக இன்றைக்கி படைச்சிருக்காரு. நம்மள கடவுள் எனக்கு கடவுள் நிறைய செஞ்சுருக்காரு. இருந்துமே நான் அவர்கிட்ட இன்னும் சண்டை போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஆசை யாரை விட்டது? அவர் தான் சொன்னார், கேட்டுக்கிட்டே நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன்னு. நமக்கு அவரை விட்டா யார், அவருக்கு நம்மளை விட்டா யார்? நீங்களுமே மனசில் ஏதாவது நினச்சி திருச்செந்தூர் முருகருக்கு தினம் ஒரு ரூபா 2 ரூபா காணிக்கெடுத்து சேர்த்து வைங்க. கண்டிப்பாக நம்ம ஆசையெல்லாம் நிறைவேறும். சின்னப்பெல்லாம் இந்த உண்டி தான். இன்றைக்கி பணம் சேர்க்க ஆரம்பித்தேன். கேட்டதெல்லாம் கொடுத்தாரு, கதையும் கொடுத்தாரு. இதுமே நான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். சொன்னார், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். அதனாலதான் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். செல்லாக்கா நீ செல்லாக்கோ கொய்யாப்படும். எனக்கு அழகான 2 வீரபுத்திர மாதிரி பசங்க, காவல் தெய்வம் மாதிரி எனக்கு வாழ்க்கை துணை கொடுத்துருக்காரு. மகாலட்சுமி மாதிரி மருமக கொடுத்துருக்காங்க. குலசாமி மாதிரி என் பேத்தி இருக்குது. பின்னேன்னு அவர்கிட்ட சண்டை போட்டு இதைத்தான் கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். என்ன மாதிரி நீங்களுமா சொல்லுங்கள்? எல்லாத்துக்கு மேலே தெய்வத்துக்கு மேலே எங்கள் செல்லா பிள்ளைன்னு துணை பண்ணிக்கிட்டு இருக்கான். சூரிய பகவானோட கிருபை எப்போவுமே என் குடும்பத்து மேலே இருக்குது. எல்லாத்தையும் கொடுத்தாரு, நிம்மதியை மட்டும் எங்கே எடுத்து ஒழிச்சு வச்சுட்டாரு. எனக்கு தேடணும் கொஞ்சம் டைம் எடுத்து. வேறு வேலை இல்லை, நமக்கு தேடி தான் ஆகணும். நான் பொட்டு வைக்கலன்னு என்னை விடவே மாட்டா. இந்த லிப்ஸ்டிக்கை போட்டால் தான் மூஞ்சி கொஞ்சம் கெத்தாக தெரியுது. அதுக்காக இந்த சிந்தூரை போட்டால் தான் நம்மளை யாரும் சைட் அடிக்காமல் இருப்பாங்க. இல்லைனா யாரும் சைட் அடித்து பின்னாடி வீடு வரைக்கும் வந்துடுவாங்க. அப்படி தான் இங்கே விஸ்கிக்கு சிக்கன் ரைஸ்லாம் கொஞ்சோடு பிடிக்கும். உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருவோம். சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இங்கே போகலாம். இப்போ என்ன சொல்கிறீங்க, போகலாமா? வாங்க. பைசாலாம் இருக்கா செக் பண்ணிக்கலாம். இல்லைனா நடந்து தான் போகணும். பேக்கை இதுக்குள்ளே போட்டுடலாம். இந்த பேக்கை தூக்கி இதுக்குள்ளே வச்சுக்கலாம். ரைட். சேஃப்டி டோர் போயிருக்கலாம். இன்னைக்கு சனிக்கிழமை எல்லாருக்கும் லீவு. நான் மட்டும் பெறப்பட்டேன். பல்ல மாட்டி குடுன்னு ஓடினா லீவ் மட்டுமே அவசரத்துக்கு வராது. ஒரு வழியாக லிஃப்ட் ஸ்ப்ரிங் லிஃப்ட் பார்த்தீங்களா, அதனால கொஞ்சம் டேஞ்சர். நீங்கள் நான் பெறப்பட்டாச்சா, லீவா சொல்லுங்கள். हाँ, बुआ आएगा ना, उसको चाबी देना. दोपहर को एक लड़का आएगा, चाबी देना. चाबी दिया करके दे देना, हमारा कार निकालेगा बाहर. ठीक है? तो कितने बजे आएगा बुवन? பெறப்பட்டாச்சு. எங்கள் கார் கொஞ்சம் சர்வீஸ்க்கு விடணும். சின்ன பையனோட ஃப்ரெண்டு வருவார். ஒரே இடத்துல நிற்கி பார்த்தீங்களா, எலிலாம் கொஞ்சம் ஏதோ வயரை கடிச்சிட்டு நேற்று ஒரு பையன் பார்த்து சொன்னான். இவர் கொஞ்சம் முன்ன பின்ன பண்ணலான்னு வண்டி ஸ்டார்ட்டே ஆகலை. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், கடவுள் இவ்வளோ கொடுத்துருக்காரு, இருந்துமே நம்ம இன்னும் கடவுள்கிட்ட டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நீங்கள் பண்ணுறீங்களா தெரியல, நான் கண்டிப்பாக பண்ணுறேன். இன்னும் இப்போ ட்ரெயின் வர்றதுக்கு 7 நிமிஷம் இருக்குது. 7 நிமிஷத்தில் நான் இப்போ தான் வீட்டிலேருந்து பெறப்பட்டுருக்கேன். ஸ்டேஷன் போடணும். சரி ஃப்ரெண்ட், இந்த வீடியோ நான் இதோட கட் பண்ணுறேன். இந்த